தமிழ்நாடுல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காலேஜஸ் இருக்கு? எவ்வளோ சீட்ஸ் இருக்கு? ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ சீட்ஸ் வருது? எப்படி வந்து மைனாரிட்டி கோட்டான்னா எங்க இருக்கும்? இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சொல்றாங்களே, கவர்மெண்ட் கோட்டான்னா என்ன? மேனேஜ்மெண்ட் கோட்டான்னா எங்க எது அப்ளை பண்ணணும்? இது மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கு. ரைட்டா? இதுக்கான கிளாரிட்டி குடுக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. தயவுசெய்து ஒரு 10லருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்க இத முழுசா பார்க்கணும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ஓரளவுக்கு என்னன்றத பார்த்துக்கலாம். அந்த ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா கன்ஃபியூஷன் இதுல போலாமா, அதுல போலாமான்னு இருக்கும். அவங்கெல்லாம் கொஞ்சம் என்னன்றத பார்த்துங்க. ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா என்னலாம் போட முடியும்? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நல்லா தெளிவா உங்களுக்கு பேச போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சார் நீங்க என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் வேணும் சார். ஆனா இந்த வருஷம் எனக்கு பாசிபிள் இல்ல. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் இருந்தா சொல்லுங்கன்னா ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. ஏன் அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் வச்சு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த 20 பேருக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களை வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறாங்க. 12 டீச்சர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மென்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட இருப்பாங்க. அப்போ த்ரூ அவுட் இயர் என்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணி ஷெடியூல் பண்ணி டெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்றத டீச்சர் கூட இருந்தே காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக வழி நடத்த போகிறாங்க. 20 ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் ஒருத்தராக இருக்கணுமா? இல்லை உங்கள் குழந்தை ஒன்றா இருந்து நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள் ஆர்ஜிஆரில். 8695186953. ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கலன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஓகே, இங்கே போயிடலாம். சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13,050 சீட்ஸ் வந்து நம்மளுடைய டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல இருக்கு. அதுக்கு என்னென்ன ஸ்பிளிட் அப் அப்படின்னா ஒன்று நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவிஸ் எம்சிசி அப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு சீட்ஸை வந்து ஃபில்அப் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. ஏன்னா எப்படி வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இருக்கோ அது போல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு இல்லையா? அதில் கவுன்சிலிங் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி இருக்கு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல் இண்டியா கோட்டாக்கான ஃபில் வந்து பண்ணுவாங்க சீட்ஸ் எல்லாம். ரைட்டா? நீட் ஸ்கோர் மட்டும் பார்த்தா எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து புரியாது. தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரும் அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு போகும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எம்பிபிஎஸ் சீட்டு சான்ஸ் வந்து ஈக்குவல் டு என்னன்னா நம்மளுடைய நீட்டோட ரேங்க்கு ப்ளஸ் நம்மளுடைய கேட்டகரி எவ்வளோ, நம்மளுடைய கோட்டா, தென் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு, தென் சாய்ஸ் ஃபில்லிங் இவ்வளோத்தையும் கலந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீட்டு எடுக்கக்கூடிய ஒரு இதுவை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்குது. ரைட்டா? மெயின் பாயிண்ட் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன், இந்த சீட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல வருமா, எம்சிசியில் வருமா அப்படின்றது நிறைய பேருக்கு. எய்ம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. எய்ம்ஸோட கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வருமா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். அப்போ தெரிஞ்சு போயிடுச்சு, சென்ட்ரல்னா அங்கே வரும், ஸ்டேட்னா இங்கே வரும். அப்போ நம்ம எம்சிசி நம்மளுடைய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து ஆல் இண்டியாவில் வருதே, அப்போ அது என்ன கன்ஃபியூஷன்? அப்போ இருக்குல்ல, அப்போ கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் வருது. அப்போ ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீட்ஸ் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கும். இதை நம்ம ஒன்று பார்க்கலாம். ரைட்டா? இதுல தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் வந்து 5 மெயின் டைப்ஸ், 5 டைப்ல வந்து காலேஜஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னக்கூடிய 78 காலேஜஸ் இருக்கு இல்லையா? அதுல 13,050 சீட்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டைப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். உதாரணத்துக்கு எம்எம்சி நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ், கடலூர் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கேஎம்சி, ஓமாந்துரார், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வருது. தமிழ்நாடு மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ்ல இதுல 85%. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்எம்சியில் 250 சீட் இருக்கு. அதுல 15% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 85% ஆஃப் த சீட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2 இடத்துல வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேஷன் நம்ம பண்ண முடியும். ஒன்றும் ஸ்டேட் கவுன்சிலிங்ல போகலாம், ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல 15% எடுக்கலாம். தமிழ்நாடு கவுன்சிலிங் வரப்போ 85% நம்ம சீட் எடுக்கலாம். இன்னொரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன். இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எய்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால எம்சிசியில தான் வரும். ஆனா இஎஸ்ஐசி இருக்கு இல்லையா, அது வந்து 2 இடத்துலயும் வரதுக்கான வாய்ப்புக்கு இருக்கு. ரைட்டா? ஸ்பெஷல் கோட்டா பிளஸ் சம் ஸ்டேட் கோட்டா இன் இஎஸ்ஐசி. ரைட்? அது நம்மளுக்கு பார்க்கலாம். அதுல நம்ம என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் எப்படி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மாதா, பனிமலர், தென் வந்து பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் இந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னையில், தென் வந்து கற்பக விநாயகா, தென் வந்து டேகூர், அருணை, இந்த மாதிரி காலேஜஸ், விவேகானந்தா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் யார் சார் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவான்னா 100% வந்து யார் பண்ணுவா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல தான் வரும். ரைட். அதுக்கப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே, ஸ்ரீனிவாசா, வெங்கடேஸ்வரா, தென் வந்து தக்ஷஷீலா, இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஒரு 5 யூனிவர்சிட்டி நம்மளுக்கு இருக்கு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே தான் வருவாங்க. அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டிஸ். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா, சவிதா, நம்மளுடைய அப்புறமா லலிதாம்பிகை, ஏசிஎஸ், தென் பரத் யூனிவர்சிட்டி, ஜேஆர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கு. ஒரு 13 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் இதுக்கான கவுன்சிலிங் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா எம்சிசி, மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி. ரைட்டா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாடுக்கு சீட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா எம்சிசியில் தான் வரும். இதை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் 5 டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. ஆனால் அந்தந்த டைப்ல என்ன காலேஜஸ் ஆல் இண்டியா போகும், இது வந்து இப்போ இந்தியில் வரும் அப்படின்றத பார்க்கலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 85% கோட்டா. தென் வந்து எம்சிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சீட்டு. எய்ம்ஸ் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். அது எதில் சார் வரும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இருந்தாலும் அது ஆல் இண்டியா கோட்டால தான் வந்து பார்த்தீங்கன்னா 100% அந்த சீட்ஸ் வந்து பண்ணுவாங்க. நோ ஸ்டேட் கோட்டா. இஎஸ்ஐசி காலேஜஸ், ஆக்சுவலாக எய்ம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டியூஷன்ஸ்ல வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா கொடுத்தா நல்லா இருக்கும். இதுக்கான போராட்டம் நம்ம வந்து எடுக்கலாம். இதுக்கான வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது இது வந்து ரெடி பண்ணால் நல்லா இருக்கும். அந்தந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு அது எலிஜிபிள் இருந்ததுன்னா 50% நம்மளுக்கு என்ஐடியில் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம், நம்ம அது முயற்சிகள் எடுக்கலாம் நம்ம சைடில். நோ ஸ்டேட் கோட்டா, 100% எம்சிசி தான் இருக்கு. இஎஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா வந்து அவைலபிள் இருக்கு. சில இடத்துல ஆல் இண்டியா இந்த ஸ்டேட் கோட்டாலையும் அவைலபிள் இருக்கு, ஆல் இண்டியா கோட்டாலையும் இருக்கு. தென் ஐபி வார்டு கோட்டான் இருக்கு, ஐபி கோட்டான் இருக்கு, இன்ஸ்டியூட் பர்சன்ஸ் கோட்டா அப்படின்ற மாதிரி த்ரூ எம்சிசி மூலயமாவும் அதில் வந்து சீட்டு வந்து நம்ம எடுக்க முடியும். பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி தான். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து முத்துக்குமரன் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 100% தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலம் தான் வரும். எம்சிசியில் கிடையாது. பிரைவேட் யூனிவர்சிட்டியும் அகைன் 100% த்ரூ நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லாம் வந்துடும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசியில் வராது. டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம தெளிவாக சொன்னோம், தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டியில் வராது. 100% சீட்ஸும் எம்சிசியில் தான் நம்ம எடுக்க முடியும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் சீட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 4850 சீட்ஸ் வந்து பியூர் கவர்மெண்ட். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்தோம்னா 4850 சீட்ஸ் இருக்கு. அதில் ஆல் இண்டியாவுக்கு 728 சீட்டை பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 4122 சீட்ஸ் வந்து இதுல இருக்கு, பியூர் கவர்மெண்ட் இருக்கு. இந்த பியூர் கவர்மெண்ட்ல 100% அப்படியே கொடுப்பாங்கன்னா அது 7.5% தனியா ஒதுக்குவாங்க. தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தனியா கொடுத்துருவாங்க, பிடபிள்யூடிக்கு கொடுத்துருவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோட்டா இருக்கு, அதை எடுத்து தனியாக கொடுத்துருவாங்க. இந்த 7.5% இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்தது போக மீதி இருக்கிறத தான் வந்து பார்த்தீங்கன்னா 92.5%க்கான சீட்ஸ்க்கான இதை ஒதுக்கியில அந்த கோட்டா வந்து ஃபில் பண்ணுவாங்க. ரைட். அடிஷனல் கவர்மெண்ட் சென்ட்ரல் லிங்க்டு ஸ்பீட் வந்து சொல்லுங்க சார். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் மற்ற காலேஜஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா மொத்தம் வந்து 831 சீட்ஸ் வந்து இருக்கு. இஎஸ்ஐசி ஐபி வார்டு இருக்கு இல்லையா, இஎஸ்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, 2 இடத்துல இருக்கு. ஒன்று கோயம்புத்தூர்ல இருக்கு, அது வந்து கவர்மெண்ட் காலேஜ். இஎஸ்ஐசி சென்னையில இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓன்டு பை இஐசி கார்பரேஷன் மூலயமா ஓன் ஆகுது. ரைட்டா. ஐஆர்டி கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு 30 சீட்ஸ். இதெல்லாம் டோட்டலாக சேர்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு 4339 சீட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4122 பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4339 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு டோட்டல் அவைலபிள் இருக்கு. ரைட். இஎஸ்ஐசி அண்ட் எய்ம்ஸ் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இஎஸ்ஐசி நான் ஏற்கனவே சொன்னேன், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஏ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். அது 100 சீட்ஸ் இருக்கு. 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். இதுவே வந்து இதுலயும் ஐபி வார்டு கொடுக்குறாங்களா அப்படின்னா 20 ஐபி வார்டு வந்து கொடுக்குறாங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா இதுல 65 வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் இதுல எடுத்துக்க முடியும். தென் இஎஸ்ஐசி சென்னையை பொறுத்த வரைக்கும் 150 சீட்ஸ் இருக்கு. இதுல 23 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். 30 ஐபி வார்டு 97 வந்து ரெகுலர் கோட்டால ஸ்டேட் கோட்டால எடுத்துப்பாங்க. எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் 50 சீட்ஸ் இருக்கு. அது ஆல் இண்டியா கோட்டா மட்டும் தான் வரும். நம்மளுக்கு எதுவுமே வந்து ஸ்டேட் கோட்டால வராது. இதெல்லாம் யார் கண்டக்ட் பண்றா? எய்ம்ஸுக்கு எம்சிசி கண்டக்ட் பண்றாங்க. இஎஸ்ஐசி வந்து ஏஐக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி கண்டக்ட் பண்றாங்க. இஐசி ஐபி வார்டும் யார் கண்டக்ட் பண்றா? எம்சிசி தான் கண்டக்ட் பண்றாங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம எம்சிசி கோட்டா மூலமா நம்ம ஆல் இண்டியா கோட்டால எடுக்கலாம். ஃபீ பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,610 இன்க்ளூசிவ் ஆஃப்
டியூஷன் ஃபீஸ். ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லை, இந்த டியூஷன் ஃபீஸ் 6000 ரூபாய் தான் காட்டுவாங்க. மீதி இருக்கிறதுலாம் அதர் ஃபீஸு, யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ், அப்புறமா வந்து லைப்ரரி ஃபீஸ், இந்த மாதிரி டோட்டல் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 18,610 வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வரும். அதில் 6000 தான் நம்மளுக்கு என்ன வரும், டியூஷன் ஃபீஸ். இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் ஸ்டேட் கோட்டாவும் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். இதுவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏஐசி நம்ம சொன்னோம் இல்லையா, செமி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், அதுக்கு நியர்லி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 lakh வரும். அதனால பார்த்துக்கணும். சில பேர் இஎஸ்ஐசி வந்து கோயம்புத்தூர் போட்டிருப்பாங்க, அது கவர்மெண்ட்டில் வர்றதுனால நம்மளுக்கு 18,610 தான் வருது. அதுவே தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஏஐசிஸ் வந்து செமி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், அதில் நம்ம ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh வரும். அப்புறமா பாண்ட் இருக்குது, அதெல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். தென் எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் 5500 தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர் ஃபீஸாக இருக்கும். த்ரூ எம்சிசி ரூட்ல தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, டியூஷன் வந்து ஃபீஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணுறப்ப டியூஷன் ஃபீஸ் என்ன, ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, மெஸ் ஃபீ என்ன, பாண்ட் சர்வீஸ் இருக்கா, ரிப்போர்ட்டிங் ரூல்ஸ் என்ன, ரீஃபண்ட் எதனா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இப்போ நம்ம சொன்ன இஎஸ்ஐசிக்கு வந்து 1 லட்சம் பாண்ட் இருக்கு, அதில் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 22 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அந்த 22 இன்ஸ்டியூஷனோட ஸ்பிளிட் அப்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 22, எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து 3900 சீட்ஸ் இருக்கு. இதுல கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2253 சீட்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் 3900 2253 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால இருக்கு. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு 432 இருக்கு. தென் இதுலயே மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் வந்து 599. தென் என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து 568. டோட்டல் எவ்வளோ, 3900ல கவர்மெண்ட்டுக்கு 2253. தென் இன்னொரு வாட்டி பார்க்குறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா 432. இதுவே மைனாரிட்டி கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 599, என்ஆர்ஐ கோட்டா 568. இதில் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மைனாரிட்டி கோட்டாலையும் என்ஆர்ஐ கோட்டாலையும் மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆகாது. அகைன் மேனேஜ்மெண்ட் கோட்டால இதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டால என்னெல்லாம் வரும்னா நான் மைனாரிட்டி கோட்டா, மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் தெலுங்கு மைனாரிட்டி, நம்ம முத்துக்குமரன், எஸ்ஆர்எம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் இருக்குது. அதே போல் மலையாளம் மைனாரிட்டி வந்து நம்மளுடைய கன்னியாகுமரியில் ஒரு காலேஜ் வந்து இருக்குது. தென் கிறிஸ்டியன் மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது வந்து ஒன்று மாதா, இன்னொன்று வந்து பனிமலர். இன்னொரு காலேஜும் சிஎம்சி வருது, இது ஸ்பெஷல் கேட்டகரியில் வருது. அதுக்கான சீட்ஸ் ஃபில்லப்பை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரேஞ்ச், அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைசிஸ் மூலயமா சில பேருக்கு ஸ்பான்சர் கோட்டா இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கோட்டா இருக்குது, ஓப்பன் கோட்டான்னு 2 இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்ற மாதிரி சீட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. ப்ரைவேட் காலேஜ் ஃபீ அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு ஃபீஸ் தான். ஃபீஸ் ஃபிக்ஸ்டு பை யாரு, ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 435 4.5 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸோட ஃபீஸ் அரௌண்ட் வரும். இது ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீஸ், ரைட்டா. எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18,610ல டியூஷன் ஃபீஸ் ஒன்லி 6000, பட் ட்ரிபிள் ஆகுதுல, அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakhsன்றது டியூஷன் ஃபீஸ். இது டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அதர் ஃபீஸ், ஹாஸ்டல், மெஸ் அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 9 to 10 lakhs கிட்ட வந்துடும். டோட்டல் இயர்லி காஸ்ட் வந்து 8.5 lakhsலேருந்து 10 lakhs வரும். சம் காலேஜஸ் வந்து 11லேருந்து 12 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும். ஏன்னா நான் 4 தான் நினச்சேன், நான் ஜாயின் பண்ணிட்டேன், அங்கே போனால் இன்னொரு 5 கேட்குறாங்க, 6 கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் புலம்பக்கூடாது. பட் இந்த வாட்டி நியாயமாக நடக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்எம்சி ஆல்ரெடி கொடுத்தாங்க. அதை வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு இது கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னெல்லாம் ஃபீஸ் வாங்க போறீங்களோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு டிஸ்க்ளோஷர் வந்து கொடுத்துடணும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பக்காவாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். புது கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களா, எந்த லஞ்ச லாவணியமும் இல்லாமல் பக்காவாக பிரம்மாண்டமாக யாரையும் வாங்கவும் விட மாட்டேன், வாங்கினவங்களையும் விட மாட்டேன், வாங்கவும் விட மாட்டேன், அப்படியெல்லாம் டைலாக்ஸ்லாம் நிறைய வந்து நம்மளுடைய முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அதனால இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்ட்ரான்றதை வாங்க மாட்டாங்க அப்படின்றத தீர்மானமாக நம்ம நம்பலாம், ரைட். அதுக்கான கமிட்டியெல்லாம் போட்டு அவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அது அவங்களுடைய வேலை, ரைட். நம்ம அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் ஃபீ ரூட்டு, எலிஜிபிலிட்டி, கட் ஆஃப் எல்லாம் ஸ்டில் வந்து மேட்டரு. மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 லட்சம்ன்றது இருக்கு ஃபீஸு. ப்ரைவேட் காலேஜஸ் இப்போ 15 லட்சம் வரும். அகைன் ஃபீஸ் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா மீதி இன்னொரு ஒரு 4லேருந்து 7 லட்ச ரூபாய், அப்போ 22 லட்ச ரூபாய் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, ரைட்டா. மைனாரிட்டி கோட்டாலையும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஃபீஸ் வரும். என்ஆர்ஐ கோட்டாக்கு 27 lakhs ப்ளஸ் அதர் போட்டோன்னா ஒரு 32 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வரும். அதனால பார்த்து போட்டுங்க. யாருக்கெல்லாம் பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தாராளமாக அடுத்த வருஷத்துக்குலாம் வெயிட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன சார் இவ்வளோலாம் 27, 32 உங்களுக்கு வாயில வந்தது 22 லட்சம்லாம் சொல்றீங்க, எங்களுக்குலாம் 1 லட்ச ரூபாய் மேலெல்லாம் பே பண்ண முடியாது சார் வருஷத்துக்கு அப்படின்றீங்களா? அதுக்கு தான் ஆர்ஜிஆர்ல ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச் 2027ல
ஜாயின் பண்ணுறதுக்கு 20 ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அட்டகாசமாக ஒரு 12 டீச்சர்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு 100% ஃபீ ரீஃபண்ட் பண்ணுறோன்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். 20ல் ஒன்றா உங்கள் குழந்தை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இமீடியட்டாக 869551 8695 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி. ரைட். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மைனாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் கோட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் நம்ம 6 காலேஜஸ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட மொத்தம் சீட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 1150 சீட்ஸ். அந்த 1150 சீட்ஸ்ல கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு சார் கொடுப்பாங்க தெலுங்கு மைனாரிட்டியில அப்படின்னா 575 சீட்ஸ் போகும். மீதி இருக்கக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் 575. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் வந்து 403 காமிச்சோம்ல, அதுலேயே என்ஆர்ஐ சீட்ஸும் இருக்கும். என்ஆர்ஐ சீட்ஸ் ஒரு 172. அப்போ டோட்டல் 1150ல் 575 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும், மைனாரிட்டி சீட்ஸ் வந்து 403, என்ஆர்ஐ கோட்டா மைனாரிட்டி இதுலேயே தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ்லேயே 172 என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. அதே போல நம்ம இது எடுத்துக்கணும், மலையாளம் மைனாரிட்டினா ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு, 150 சீட்ஸ் இருக்கு. அதில் 150 சீட்ல 75 பாதி வந்து கவர்மெண்ட்டுக்கும், மீதி வந்து பார்த்தீங்கன்னா 53 சீட்ஸ் வந்து மலையாளம் மைனாரிட்டிக்கும், என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு 22 சீட்ஸும் போகுது. அதுக்கப்புறமா 2 காலேஜ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கிறிஸ்டியன் மைனாரிட்டியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 சீட்ஸ் இருக்கு. பாதி வந்து 175, 50% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 123 சீட்ஸ் வந்து மைனாரிட்டிக்கும், தென் 52 வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுக்குறாங்க, என்ஆர்ஐக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பிளிட் அப்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள், ரைட்டா? சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல், இல்லை சார் இதெல்லாம் எங்களுக்கு புரியாது சார், இதெல்லாம் பண்ணுறதுக்கு எதனா இருந்துன்னா ஆர்ஜிஆரில் வந்து நம்ம இந்த கவுன்சிலிங்கை வந்து ப்ராசஸ் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம டீம் இருக்குது. நீங்கள் அதில் வந்து கால் பண்ணி அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிங்கன்னா போகிறோம். ஒரு 11,800 நீங்கள் பே பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்களுக்கு காலேஜ் சீட் எடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணி தருவோம். சீட்டை எடுத்து கொடுக்க மாட்டோம். எந்த சீட்டுமே யாருமே எடுத்து கொடுக்க முடியாது. யாருன்னா உங்களுக்கு கதை விடுவான், என்ன விடுவான், நாங்கள் வந்து எனக்கு இந்த அமௌண்ட்டை கட்டிடுங்க, நாங்கள் எனக்கு ஆள் தெரியும், சீட்டு நான் எடுத்து கொடுத்துருவோம். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. பார்த்துக்குங்க, ஏமாந்துடாதீங்க. ரைட்டா? சிஎம்சி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்து ப்ராசஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 100 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய சீட்ஸ் 30. ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ் கிட்டத்தட்ட 56,000 கிட்ட வரும். தென் வந்து செகண்ட் இயருக்கு வந்து 25,000. தென் தேர்ட் இயருக்கு அந்த அப்புறமா மெஸ் ஹாஸ்டல் அதெல்லாம் பார்த்தோம்னா 8,000லேருந்து 10,000 வரைக்கும் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட 10,000 வரும். தென் மைனாரிட்டி நெட்ஒர்க்கு ஸ்டாஃப் ரிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு கோட்டாஸ் வந்து தனியாக வச்சிருக்காங்க. ரைட்டா? அவங்க தான் அது ஃபில்அப் பண்ணுவாங்க. இப்போ 5 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. நம்மளுக்கு 5 பிரைவேட் காலேஜில் கிட்டத்தட்ட 850 சீட்ஸ் இருக்கு. 850ல் பாதி வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதில் மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 127 சீட்ஸும் 263 சீட்ஸ் வந்து மைனாரிட்டிலையும் நம்மளுக்கு சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆகும். அது இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு சில காலேஜஸ் தராங்க. டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லா. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சார், இந்தியா ஃபுல்லா 13 இல்லை 59 காலேஜஸ் கிட்ட இருக்கு. பட் தமிழ்நாட்டில் மட்டும் 13 காலேஜஸ்க்கு 3050 சீட்ஸ் இருக்கு. இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். இதுல சில காலேஜஸ் என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல 152 சீட்ஸ் தான் வந்து 3050ல் சில காலேஜஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில்அப் ஆகாதனால மேனேஜ்மெண்ட்லேயே ஓப்பன் கோட்டாலேயே இவங்க எல்லாம் கொடுத்துட்றாங்க. கவுன்சிலிங் வந்து ஒன்லி வந்து எம்சிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலமா எடுக்க முடியும். டியூஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் அப்படின்றாங்க. 18 லட்ச ரூபாய் எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜ் 2 காலேஜ் தான் இருக்கு. மற்றது எல்லாமே 22ல இருந்து 25 30 lakhs வரைக்கும் சில காலேஜஸ்லாம் போகுது. அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 5 lakhs வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 1.1 crore-லேருந்து 1.5 crores வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக ஆகும். இது எல்லா சீட்ஸும் வந்து எம்சிசி மூலமா தான் நம்ம எடுக்க முடியும். டோட்டல் சீட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா அகைன் கவர்மெண்ட் 4850, தென் எய்ம்ஸ் மதுரை 50, இஎஸ்ஐசி ஒரு 250, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 3900, பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு 850, தென் டீம்டு யூனிவர்சிட்டி 3050. இது எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம எடுத்தோம்னா 13,050. இது சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ஆகலாம், ஆகாமல் கூட போகலாம். சில காலேஜஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. எம்சிசி வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். பிக்கஸ்ட் ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஷன் வேர் ஷுட் ஐ அப்ளை அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்கனவே நம்ம எல்லாரும் கிளாரிட்டி கொடுத்துட்டோம். 2 விதமான காலேஜஸ் இருக்கு. அந்த காலேஜஸ்க்கு யாரெல்லாம் 2 பேர் பண்றாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து எம்சிசி பண்ணுது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல எதெல்லாம் வரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், பிரைவேட் காலேஜஸ் வரும், பிரைவேட் யூனிவர்சிட்டி வரும். ரைட்டா? தென் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எதில் வந்து ஆல் இண்டியாவில் எம்சிசி பண்ணுவாங்க. தென்
ஐபி வார்டு கோட்டா இஎஸ்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசியில் போகணும். தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியும் எம்சிசி போகணும். தென் எய்ம்ஸ் இந்த மாதிரியான சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸும் இதில் போடும். இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்கணும், ரொம்ப இது பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ஆல் இண்டியா கோட்டாவில் போட்ட சீட்டு எடுத்துடலாம் தெரியுமா, அங்கெல்லாம் வந்து கம்மியாக கிடைக்கும், உங்களுக்கு இங்கேயே சீட்டு கிடைக்கலாம், ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. தேவையில்லாமல் போட்டு அங்கே ஒரு கவுன்சிலிங் போட்டு அப்ளை பண்ணி டார்ச்சர் வந்து அது இதையும் பார்த்து இதெல்லாம் கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்காதீங்க. பெஸ்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. யார் சார் எக்ஸ்பர்ட்டுன்றீங்களா, எனக்கு தான் கால் பண்ணணும், நீங்கள் 9176552121 ரைட்டாக தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த இதில் ஃபைனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லா விஷயங்களும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்போ கால் ஃபார் பண்ணுவாங்க, உடனே அப்ளை பண்ணி சீட்டை நம்ம தட்டிடலாம். இதை தட்ட முடியாது சார் என்னால் மார்க்கெல்லாம் இல்லை அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆர்ஜிஆரில் எஸ்ஆர்பி பேட்ச் ஸ்பெஷாலிட்டி பிடஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அடுத்த வாட்டி கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டுறோம், இல்லைனா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறோன்ற ஆப்ஷனோட இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துருக்கு. 8695 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசி இமிடியேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.